ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓமப்பொடி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கிராம் ஃப்ளார் சேர்த்து, எந்த கப்பில் கிராம் ஃப்ளார் சேர்த்தோமோ அதே கப்பால் 1 கப்பு ரைஸ் ஃப்ளார் சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்ததை ஒரு கிளாஸில் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. 1/2 ஹவர் ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து அதை நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் பிணைச்சிக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காய்ச்சின ஆயில் சேர்த்து பிணைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஓமப்பொடி அச்சிலேருந்து கொஞ்சமாக மாவு சேர்த்து புழிஞ்சு விட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆகிடும். அதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.